ஓ 50 ஓவர்கள் உலகக்கிண்ண போட்டியில் இதுவரையில் பாகிஸ்தான் இந்தியாவை வெற்றி பெற்றதில்லை. உலகக்கிண்ணத்தினை வெற்றி பெற்ற போதும் இந்திய அணி இறுதி இடத்தை 7வது இடத்தை பெற்ற போதும் கூட இந்தியா பாகிஸ்தானை வெற்றி பெற்றிருக்கின்றது. 92ஆம் ஆண்டு உலகக்கிண்ணத்தை வெல்றதுக்கு இம்ரான்கானுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்ததுன்னு சொல்லப்படுது. இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் விளையாடி இருக்க வேண்டும், ஆனால் விளையாடவில்லை. மழை காரணமாக அந்த போட்டியும் கைவிடப்படுகிறது. நிறைய வீரர்கள் பாகிஸ்தானில் இம்ரான்கான் காலம் அதுக்கு முன்காலத்தில் இருந்தாலும் இம்ரான்கானின் வளர்ப்புகள் என்று அவரின் பின்பற்றிய அவரோடு விளையாடிய அவர்கள் எல்லோருமே லெஜெண்ட்ஸ். என்னை பொறுத்தவரையில் கபில், இம்ரான், அர்ஜுனா இந்த 3 பேரும் தான் ஆசியாவின் முதல் சிறந்த தலைவர்கள். இப்ப நாங்க பேச போறோம் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு நாளை பத்தி அல்லது ஒரு ஆண்டை பத்தி பேச போறோம். ஒரு போட்டி தொடர் பற்றி பேசலாம். ஒரு முக்கியமான இறுதி போட்டி, இதை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பேச போகின்றோம். சந்திர 92ஆம் ஆண்டு உலகக்கிண்ணம். இது ஒரு வியந்து பார்க்கப்பட்ட கிரிக்கெட் உலகக்கிண்ணம். நான் பார்த்த முதலாவது கிரிக்கெட் போட்டி, முதலாவது உலகக்கிண்ணம் இப்படி பார்க்கலாம். 11 வயது எனக்கு அந்த நேரத்தில். 92ஆம் ஆண்டுக்கு அநேகமாக இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், நாங்கள் சிறுவர்கள், அப்போது வளர்ந்தவர்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் கொஞ்சம் இந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த காலம் தான் நம்ம கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலம் டிவியில. அப்படி இருக்கும்போது தெரிந்த விஷயங்கள் அதே போன்று எடுத்து நாங்கள் தேடி கண்டுபிடித்த விஷயங்களை பற்றி தான் இன்றைய வீடியோ கதைக்கிறோம். இறுதிப் போட்டி ரூபானி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதைத்தான் நான் பார்க்க கிடைத்தது. அந்த தொடர் முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு இன்னும் சரியாக தெரியாது. எனக்கு ஞாபகம் இல்லை. இறுதிப் போட்டி மாத்திரம் தான் எனக்கு தெரிந்த அளவில். நான் 92ஆம் ஆண்டு போட்டி பார்த்தது ஞாபகம் எனக்கு இல்லை. இப்ப அந்த நேரம் தானே சந்திர தொலைக்காட்சியில ரூபாயில மட்டும்தான் இலங்கையில தொலைக்காட்சி. எனக்கு தெரிஞ்சு 82ஆம் ஆண்டு தான் இலங்கையில தொலைக்காட்சியே ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 10 வருஷத்துல இந்த போட்டி நடந்திருக்கு. சில வேளையில அந்த ரூபவாகினியில அரசு தொலைக்காட்சியில இது நடந்திருக்கலாம். அந்த நேரத்துல இருக்குது அரசு. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துல விளையாட்டுக்கண்டு ஒரு அலைவரிசை பிறகுதான் ரூபவாணி 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 92ஆம் ஆண்டு நாங்கள் எங்கட கிராமத்துல இருக்கல மாமா ஒருத்தர் தான் டிவியை போட்டு நான் நினைக்கிறேன். அது பொதுவா நிகழ்ச்சி பார்க்க போற டைம்ல மேட்ச் போயிருக்கேன். ஒரு டிவி உண்டு புள்ளியா வரும். புள்ளியா இருக்கும். பிறகு கொஞ்ச நேரம் போக அது பழகிடுவாங்களுக்கு. அது அப்படியே கிறுக்குற மாடல், சுத்துற மாடல், அன்றாவ கிறுக்கணும். அப்படி அதே மாதிரி டியூன் பண்றதும் சுத்துறது. அதுக்கு பிறகு இந்த மெனுவல் அமர்த்துறது இல்லை. அப்ப அப்படி ஒரு தொலைக்காட்சியில 92ஆம் ஆண்டு எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் அணி உலக கிண்ணத்தை வென்றது. அதுதான் முதல் தடவையும், அதுதான் இறுதி தடவையும். இது வரைக்கும் இல்லை. ஆனா அப்பப்ப எட்டி பார்த்தாலும் உலக கிண்ணம் வெல்லக்கூடிய வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இந்த 92ஆம் ஆண்டும் இந்த 96ஆம் ஆண்டும் ஆசியாவில் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அந்த காலம். 2 உலக கிண்ணங்களும் கைப்பற்றப்பட்டன. அடுத்தடுத்த 2 உலக கிண்ணங்களை பெற்றது. 92ஆம் ஆண்டு உலக கிண்ணம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 2 நாடுகளும் தான் நடாத்தியிருந்தது. எனவே யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆடுகளங்களில் ஆசிய அணிகள் பிரகாசிக்கும். எதிர்பார்த்த மாதிரி அந்த நேரத்தில் விளையாடிய 3 ஆசிய அணிகள் பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை. இந்தியா, இலங்கை ஆகிய அணிகள் 7வது 8வது இடங்களை தான் பெற்றுக்கொண்டன. 9 அணிகள் விளையாடியது. ஜிம்பாப்வேக்கு இறுதி இடம். அந்த 9 அணிகளும் சகல அணிகளோடும் மோத வேண்டும். அதாவது ஒரு அணி 8 போட்டிகள் விளையாட வேண்டும். புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 4 இடங்களை பெற்றுக்கொள்கின்ற அணிகள் அரையிறுதி போட்டியில் மோதும். இப்போ பாகிஸ்தானை பற்றி கதைக்கிறதுக்கு முதல்ல இலங்கை, இந்திய அணிகளை பற்றி சொல்றதா இருந்தால், இலங்கை, இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக நடக்கவில்லை. கைவிடப்பட்ட போட்டி 92. அதே மாதிரி இலங்கை ஜிம்பாப்வே அணியை வெற்றி பெற்றது. இந்த விஷயங்களை தேடும் போது பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்தது. தென்னாப்பிரிக்க அணியை இலங்கை வெற்றி பெற்றிருக்கின்றது 92ஆம் ஆண்டு. அர்ஜுன் ஆனதுங்க மேன் ஆஃப் தி மேட்ச். அந்த டைம்ல தான் இலங்கை அணியினுடைய அசூர வளர்ச்சியிட ஆரம்பம். அப்படி நாங்கள் என்னதான் 96 என்றாலும் எனக்கு இந்த 92 உலக கிண்ணத்தின் ஸ்டேட்ஸ் அந்த போட்டி விவரங்களை தேடுகின்ற வேளையில் தான் இலங்கை அணி தென்னாப்பிரிக்கா வென்றிருக்குதா என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று வெளியே வந்தது. அந்த நேரத்திலே தென்னாப்பிரிக்கா அந்த நேரம் மிக பலமான அணி இறுதி போட்டி வரை வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அந்த செமிஃபைனல்ல மழை வந்து ஓவர்கள் குறைக்கப்பட்டு ஒரு பந்தில் 22 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். 7 பந்தில் முதல் 22 ஓட்டங்கள், பின்னர் ஒரு பந்தில் 22 ஓட்டங்கள் எல்லாமே மாறும். அதிலும் இப்பொழுது நான் தேடிய வேளையில் சரி செய்யப்பட்டது இருக்கு. தொலைக்காட்சியில் அவ்வாறு காட்டப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அடிக்க வேண்டிய ஓட்ட எண்ணிக்கை 20 இருந்ததா. இப்பொழுது ஸ்டாட்ஸில் இருக்கின்றது அது 19 ஓட்டங்களால் தோல்வி அடைந்தது என்றுதான் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியில் பிழையாக அந்த நேரத்தில் ஸ்கிரீன்ல போட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதான் இருக்கு. மாற்றிருக்க மாட்டாங்க. அது திருத்தப்பட்ட அடிப்படையில் ஒரு 7 பந்துகளில் 21 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. அது பிறகு மழை காரணமாக ஒரு பந்தில் 21 ஓட்டங்கள் தேவை என்கின்ற இப்ப அந்த டக்வர்த் லூயிஸ் முறை இருக்குதானே, அதே மாதிரி அப்போது வேறு ஒரு முறை இருந்தது. இப்பொழுது அது மாற்றப்பட்ட வேளையில் ஓவர்கள் குறைக்கப்பட்ட வேளையில் திடீரென ஒரு பந்துக்கு
20 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலைமை வரும். இறுதி பந்தில் ஒரு ஓட்டம் மாத்திரம் கிடைக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கு. எனவே 19 ஓட்டங்கள்னால் தோல்வியினை சந்திப்பார்கள். இது எப்பொழுதுமே சுவாரஸ்யமாக பேசப்படுகின்ற விஷயம். நிறவரை கொள்கை இந்த பிரச்சனைகள் தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்டதன் காரணமாக தடை செய்யப்பட்டிருந்த தென்னாப்பிரிக்கா 92ஆம் ஆண்டு தான் மீண்டு வந்து விளையாடுகின்றது. அப்பொழுதுதான் இது நடக்கின்றது. அதிலிருந்து தான் எப்பொழுதுமே தென்னாப்பிரிக்கா அரையிறுதியில் தோற்பது, துரதிர்ஷ்டம், இப்படி மழை வருகின்ற இவ்வாறான பிரச்சனைகள், இது தொடர்பாக இந்த துரதிர்ஷ்டமான அணி என்கின்ற பெயர் தென்னாப்பிரிக்கா இதுவரைக்கும் உலக கிணத்தை கைப்பற்றினது இல்லை. இந்த 92ஆம் ஆண்டு உலக கிணமும் வென்றிருக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 7 பந்துகளில் 20 ஓட்டங்கள், அந்த நேரத்தில் 21 ஓட்டங்கள் சாத்தியமா என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த காலத்தில் அது சாத்தியம் என்றாலும் அந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லை. பொதுவாக கஷ்டம். ரன்னபோல் 20 பந்துகளில் 20 ஓட்டங்கள் அவ்வாறுதான் சாத்தியக்கூறுகள் பொதுவாக இருக்கும். எனவே அப்படி ஒரு நிலைமையும் காணப்பட்டது. சரி, அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த 92ஆம் ஆண்டு உலக கிண்ணம் தொடர்பில் அதிகமாக பேசப்படுகின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் இவை. பாகிஸ்தான் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு அந்த காலத்தில் இல்லை. இம்ரான்கான் ஹீரோவாயினது. இம்ரான்கான் அதுக்கு முதலே நல்லதொரு வீரராக, சகலதுறை வீரராக இருந்தாலும் கேப்டன்ஸ் ஹீரோவாயின வேர்ல்ட் கப்பில் வந்து 92 முக்கியம். பொதுவாக நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா முதல் 2 உலக கிண்ணங்களையும் கைப்பற்றியது மேற்கிந்திய தீவுகள். எனவே அவர்கள் பலமான அணி. 83ஆம் ஆண்டு உலக கிண்ணம் கபில் தேவ் ஹீரோ அணித்தலைவராக இந்தியாவுக்கு. அதே போன்று 92ஆம் ஆண்டு இம்ரான்கான் ஹீரோ, அவர்தான் உலக கிண்ணத்தை வெற்றி பெற்றார். 96 அர்ஜுன் ஆரம்பித்தார். அதன் மேல் 3 உலக கிண்ணங்களிலும் ரிக்கி பாண்டிங் 2, மைக்கேல் கிளார்க் 1. ஆஸ்திரேலியா உச்சபட்ச அணி அடி வெளுத்து வாங்கி எல்லாரும் ஆடிதான். அப்ப அந்த அணித்தலைவருக்கு இடையே பெரிய வகைபாகம் அங்கே இருக்கவில்லை. பிறகு 2011 தோனி. அதன் பின்னர் எனக்கு தெரிந்து அணித்தலைவர்கள் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் கடைசி உலக கிண்ணம் பேட் கமின்ஸ், ஆஸ்திரேலிய அணியின் தலைவர். ஆஸ்திரேலிய அணி அடி வாங்கி இறுதிப் போட்டிக்கா வரும் என்ற சந்தேகம் இருக்க, இந்தியா அசுர பலத்தோடு இருக்கின்ற வேளையில் பேட் கமின்ஸ் செய்து கொண்ட சில விஷயங்களால் தான் வெற்றி பெற பேட் கமின்ஸ் அதில் ஹீரோவாயினர். இப்போ இந்த 92ஆம் ஆண்டு அப்படியே உருவாக்கி கொடுத்த அந்த இம்ரான்கான், அவர் எடுத்த முடிவுகள் என்பவற்றின் காரணமாக இம்ரான்கான் அதுல வந்து ஏன் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாங்க முதல்ல பேசிக்கொண்ட ஒரு விஷயம், அவர் வந்து பின் வரிசையில தான் துடுப்படுத்த ஆடுவார். அந்த போட்டியில அவர் வந்து முன் வரிசைக்கு துடுப்படுத்த ஆட வந்திருந்தாரு. அதாவது தோனி 2011 அதை செய்ததுதான் எங்களுக்கு தெரியும். அதே போல சொல்லித்தான் செய்த என்ற பேச்சு கொஞ்சம் அண்மையாக இருக்கின்றது. நாங்கள் அதை இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதே மாதிரி அரையிறுதி போட்டியிலும் இறுதி போட்டியிலும் இம்ரான்கான் 3வது இலக்கத்தில் துடுப்படுத்த ஆடி இருக்கின்றார். அறுதி போட்டியில் அது பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை. இறுதிப் போட்டியில் அரைச்சதத்தை தாண்டி அவர் பெற்றுக்கொண்ட வெற்றியை காரணமாக 70 ஓட்டங்கள் அந்த இறுதி போட்டியில இம்ரான்கான் பின்வரிசையில் விளையாடக்கூடிய வீரராக இருந்தும் முன்னுக்கு வந்து 3வது இலக்கத்துல துடுப்படுத்தாடி அந்த ஓட்டம் மிக வேகமாகவும் அதிக எண்ணிக்கையிலான ஓட்டமும் பெறப்பட்டது. பாகிஸ்தான் அணிக்கு 92ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வெல்றதுக்கு இம்ரான்கானுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அதே போன்று இங்கிலாந்து அணி ஒரு பலமான அணி. அப்பொழுதெல்லாம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா இவைதான் பலமான அணிகள். தென்னாப்பிரிக்கா புதிதாக வந்த அணி என்று சொல்லலாம். இடைவெளிக்கு பின்னர் மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்காவை விட இந்த 4 தான் மிக பலமான அணிகள். அதே போன்று இங்கிலாந்து அணி வந்து நியூசிலாந்து அணி தான் புள்ளிப்பட்டியலில் கூடுதலான வெற்றிகளை பெற்று 1வது இடத்தை பெற்றுக்கொண்ட அணி. 2வது இடத்தினை பெற்றுக்கொண்டது இங்கிலாந்து, 3வது இடம் தென்னாப்பிரிக்கா, 4வது இடம் பாகிஸ்தான். இப்படிதான் வந்தது. இதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அணி நியூசிலாந்து அணியை அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறுகின்றது. முதலிடத்தை பெற்ற அணியை வெற்றி பெறுகின்றது. தென்னாப்பிரிக்காவை இங்கிலாந்து வெற்றி பெறுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் தான் இறுதிப் போட்டி. இன்னும் ஒரு சுவாரஸ்யம், முதல் சுற்றில் சகல அணிகளும் மோதி இருந்தால் இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் விளையாடி இருக்க வேண்டும். ஆனால் விளையாடவில்லை. மழை காரணமாக அந்த போட்டியும் கைவிடப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய அணியும் வெற்றி பெற்ற போட்டிகள் என்றால் ஜிம்பாப்வே அணியை வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டியை வெற்றி கொண்ட பாகிஸ்தான் அணியை இந்தியா வெற்றி பெற்றது. 50 ஓவர்கள் உலகக்கிண்ண போட்டியில் இதுவரையில் பாகிஸ்தான் இந்தியாவை வெற்றி பெற்றதில்லை. உலக கிண்ணத்தினை வெற்றி பெற்ற போதும் இந்திய அணி இறுதி இடத்தை 7வது இடத்தை பெற்ற போதும் கூட இந்தியா பாகிஸ்தானை வெற்றி பெற்றிருக்கின்றது. வித்தியாசமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த 92ஆம் ஆண்டு நாங்க பெரிய அளவா கிரிக்கெட்ல ஆர்வமா இருந்திருக்க மாட்டோம். அடுத்தது நமக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் எங்களுக்கு பார்க்க கிடைச்சிருக்காது. இந்த தரவுகள் டிவியில பாக்குற அந்த போட்ல மட்டும்தான், அந்த ஸ்கோர் போட்ல மட்டும் தான் பார்ப்போம். இடையில அந்த இதுல போடுவாங்க. அதுவும் புள்ளியா இருக்கிறதால எங்களுக்கு அது சரியா தெரியும். கிட்ட போய் பார்க்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனால எங்களுக்கு 92ஆம் ஆண்டுல ஓகே பாகிஸ்தான் உலக கிண்ணத்தை வெண்டது அப்படின்னு மட்டும் தான் எங்களுக்கு தெரிய முடியும். அதுக்குள்ளே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், என்னென்ன ஸ்கோர், என்னென்ன மாதிரியான அணித்தலைவர்கள் என்னென்ன மாதிரியான தந்திரங்களை பாவிச்சாங்க அப்படின்றதெல்லாம்
தெரியாது. சோஷியல் மீடியா காலமே இல்ல. அதே போன்று இதுல வீடியோஸ் அல்லது இதுகளை எடுத்து திருப்பி இப்ப சோஷியல் மீடியாக்குள்ள சின்ன சின்ன கட்ஸ் தான் போய் கொண்டிருக்கு. முழுமையா மேட்ச் பார்க்க கிடைக்குமா, அதே குவாலிட்டியில கிடைக்குமா, இப்படிக்கான பிரச்சனை. நான் ஒரு தடவை குறுக்கிறதுக்கான ஒரு தடவை நான் 10 ஸ்போர்ட்ஸ்ல சும்மா பார்க்கும்போது இப்படி பாகிஸ்தான் மேட்ச் நான் நினைக்கிறேன் இந்த இறுதி போட்டியை போட்டிருந்தாங்க. அது ஹெச்டி என்னோடய பெருசா இருக்கும். இது சின்னதா ஒரு சின்ன கருப்பா இருக்கும். அப்படிதான் பாக்குறது. இப்ப டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம். 2000 கிட்ஸும் தாண்டி வந்துட்டாங்க. இப்ப 2010 கிட்ஸ் மேட்ச் பாக்குற காலம் வந்துட்டு, எங்கட பிள்ளைகள் மேட்ச் பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. மாதிரி இம்ரான் கானை பற்றி இன்னொரு விஷயத்த சொல்லலாம் சந்துரு. வசீம் அக்ரம் அண்மையில சொல்லியிருந்தார் வீடியோ தான். வசீம் அக்ரம் தன்னை பிரிச்சு தான் நேச்சுரல் டேலண்ட் போன். அதாவது அவர் அந்த திறமை ஸ்விங் அதன் காரணமாக தான் உலகத்தின் தலை சிறந்த வேப்பந்து வீச்சாளராக கிங் ஆஃப் ஸ்விங் சொல்லப்படுகின்ற ஸ்விங்க்கு ராஜாவை இருக்கின்றார். ஸ்விங்ஸ் அவருடைய பந்து வீச்சு அது வேற கதை. இங்கிருந்து மேல எழும்பி போகும். அங்க அது வந்து கணக்கு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இம்ரான் கானை பற்றி சொல்லியிருந்தார். இம்ரான் கான் வந்து சற்றியான ஹார்ட் ஒர்க்கர். அவருடைய பந்து வீச்சு தன்னுடைய அது போன்றதல்ல. ஆனால் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சி அந்த பந்து வீச்சு எரிஞ்செறிஞ்சு இம்ரான் கான் அந்த ஆக்ஷன் இதுக்குள்ளால இப்படி கையை பிடிச்சு சுற்றி போடுற அந்த இது வந்து ஃபேமஸ். முந்தொரு காலத்தில் நிறைய அந்த காலத்து பவுலர்ஸை பார்த்து எல்லாருமே இம்ரான் கானை ஃபாலோ பண்ணுறது. இம்ரான் கான் இதுக்குள்ளால தலையை சரிச்சு கையை பிடிச்சு போல் பண்ணுற அந்த ஸ்டைலை கொண்டு வந்தது. அப்போ அந்த இம்ரான் கான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் இவ்வளவுத்தையும் சாதிச்சவர். அது அந்த கஷ்டம் அந்த சாதனைகள் அவையத்தைத்தான் கொண்டு வந்து அவர் பிரதமராகி அரசியலுக்குள் வந்து நாட்டுக்குள்ளும் போட்டார். அது என்ன நடந்தது பாகிஸ்தான் இந்த அரசியல் பற்றி நான் எங்களுக்கு பெரிய அளவில் தெரியாது. நான் ஒரு நாள் அங்க போகும்போது அதை பத்தி பேசுவேன். அதாவது இப்ப நாம ஆட்டோல போற சில டாக்ஸில போகும்போது நான் சும்மா நம்ம வாய் சும்மா இருக்காதானே இப்ப இம்ரான் கான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். எனக்கு தெரிஞ்சு 90% வந்து இம்ரான் கானை பத்தி நல்லா தான் சொன்னாங்க. ஆனா அப்ப ஏன் இந்த ஆட்சி கவுண்டது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது உள்ளக அரசியல், அது வந்து கவுத்துட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயம் தலைவன் நல்லவனாக இருந்தாலும் அடிவரடிகள் விஷயங்களால தலைவனுக்கு சந்திக்க வேண்டி வரும். இன்றைக்கும் கூட இம்ரான் கான் தேர்தல்ண்டா இம்ரான் கான் தான் 90% வெல்லுவார் அப்படின்ற நம்பிக்கை அந்த மக்கள்கிட்டையும் இருக்கு. சில நிறைய பேர், ஒரு சிலர் தான் பரவாயில்ல. ஆனா நிறைய இடங்கள்ல சொன்னா உங்களை மாதிரி டூரிஸ்ட் எல்லாம் வந்தாங்க. இம்ரான் கான் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகுதான் நம்பி நிறைய வெளிநாட்டுல இருந்து, லண்டன்லயே அமெரிக்கால இருந்து, பெரிய பெரிய மேலத்தைய நாடுகள்ல இருந்து சுற்றுலா பயணிகள் பாகிஸ்தானுக்கு வந்தாங்களாம். இம்ரான் கானுக்கு இப்படி நடந்தது பிறகு அந்த சுற்றுலா துறையே அப்படி பதாள பாரதத்துல விழுந்துச்சான். அந்த அளவு உயர்ந்து வந்தது அளந்த அளவு விழுந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுதான். பாக்குற இடமெல்லாம் வெள்ளக்காரங்கள் இருப்பாங்களாம் ஒரு காலத்துல, இம்ரான் கான் பிரைம் மினிஸ்டர் காலத்துல. இந்த மாதிரி அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நிறைய வீரர்கள் பாகிஸ்தானில் இம்ரான் கான் காலம் அதுக்கு முன்காலத்தில் இருந்தாலும் இம்ரான் கானின் வளர்ப்புகள் என்று அவரின் பின்பற்றிய அவரோடு விளையாடிய அவர்கள் எல்லோருமே லெஜெண்ட்ஸ், தசாப்தங்கள் இன்னும் பேசப்படுகிறவர்களாக. வசீம் அக்ரம், வகாய் யூனிஸ், இன்சமாமுல் தலைவர், நீண்ட காலம் தலைவராக இருந்த இன்சமாமுல் இம்ரான் கானின் வளர்ப்புகள் என்று சொல்வார்கள். ரமீஸ் ராஜா, மொயின் கான், அக்யூப் ஜாவேத் இப்பொழுது தெரிவுக்குழுவின் தலைவராக இருக்கின்றார். இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது. அவரை பார்த்து இப்பொழுது இந்தியாவில் ஒரு சச்சின், இலங்கையில் அரவிந்த் டி சில்வா, அர்ஜுனா ரந்துங்கவை பார்த்து பின்னர் சனஜ்ய சூரிய போன்றவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள் போன்று இம்ரான் கானுக்காக கிரிக்கெட்டுக்கு வந்தவர்கள், இம்ரான் கானை ரோல் மாடலாக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட்ல மட்டுமல்ல சந்துரு. சர்வதேச கிரிக்கெட்லுமே இவன் மேலே தேர்த்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த ஆசியவர்களை பின்பற்ற மாட்டார்கள், குறைவு. ஆனால் இம்ரான் கானை பின்பற்றியவர்கள் ஏராளம். அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக என்னை பொறுத்தவரை இன்றும் உலகின் தலை சிறந்த கிரிக்கெட் தலைவர்களில் முதல் இடங்களுக்குள் இருக்கின்றவர்களாக நிச்சயமாக சொல்ல முடியும். ஆசியாவின் சிறந்த தலைவர்களில் கட்டாயம் 1, 2 இடங்களுக்குள் அவரை எடுத்துக்கொள்கிறாங்க. இம்ரான் கான் இவர்களை தாண்டித்தான் ஏனைய தலைவர்கள் பொதுவாக ஆசிய கிரிக்கெட்டை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் கபில், இம்ரான், அர்ஜுனா இந்த 3 பேரும் தான் ஆசியாவின் முதல் சிறந்த தலைவர்கள். அதற்கு பிறகுதான் இப்பொழுது இருக்கின்ற தோனி, மஹேல மற்றவர்கள், அதே போன்று பாகிஸ்தானில் இன்சமாமுல் ஹக், வசீம் அக்ரம் போன்றவர்கள் இவர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் தான். ஆனா இவர்கள் மூவரும் தான் என்னை பொறுத்தவரையின் ஆசிய கிரிக்கெட்டின் மிகச்சிறந்த தலைவர்கள். கண்டிப்பா. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்க அடுத்து வர வீடியோக்கள்லையும் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. இப்படியான பழைய தலைவர்கள், பழைய போட்டிகள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்களை நாங்கள் அதெல்லாம் பார்க்கலாம்.